Hello friends, welcome to KamalisDiary. என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோல ஹைபிஸ்கஸ் ஹேர் ஆயில் மேக் பண்ணிருப்பேன். அது எப்படி நான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் அப்படினு சொல்லிருப்பேன் இல்லையா? சோ அதோட வீடியோ தான் இது. இந்த சம்மர் ஹேர் கேர் ரொட்டீனுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது ஹைபிஸ்கஸ் ஹேர் ஆயில். ஸோ ஹைபிஸ்கஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேருக்கு ரொம்ப நல்லது. அதோட பலன்கள் எல்லாமே வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோவை இன்னும் பார்க்காதவங்களுக்கு நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இந்த ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட முடி வந்து நல்ல நீளமாக வளரும், ஹேர் ஃபாலும் ஸ்டாப் ஆகும். அதே நேரத்தில் உங்களுக்கு ப்ரீமெச்சூர் க்ரே ஹேர் இருந்ததுன்னா அது வராமையும் தடுக்கும். சம்மர் டைமில் பார்த்திங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு நம்மளோட ஹேர் வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி டேமேஜ் ஆகாமல் தடுக்கிறதுக்கு வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும் நம்மளை காப்பாற்றாது. ஸோ இந்த மாதிரி ஒரு எசென்ஷியல் ஆயிலெலாம் நம்ம மேக் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அது வந்து நம்மளோட ஹேரை வந்து டேமேஜ்லேருந்து தடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர் வந்து நல்ல நரிஷ்மெண்ட்டோடு இருக்கும், நம்மளோட ஹேர் ஃபாலும் ஸ்டாப் ஆகும். தலையில் டேண்ட்ரஃப் பிரச்சனை உள்ளவங்க, அதே மாதிரி ஸ்கேல்ப் இச்சியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த ஹைபிஸ்கஸ் ஆயிலை வந்து யூஸ் பண்ணலாம். அதுவும் பார்த்திங்கன்னா வெயிலில் தலை வந்து ஸ்வெட் ஆகி நிறையா பேருக்கு அரிக்கும். தலை இந்த வெயில் காலத்தில் வந்து தலை அரிக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்பெல்லாம் இந்த ஆயில் வந்து அந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து காப்பாற்றும். நம்ம சேனலில் நிறைய ஹேர் ஆயில் இருக்குது, எந்த ஆயில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஹேர் கேர் ரொட்டீனில் நான் ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஏன்னா நம்ம ஒரே ஹேர் ஆயில் கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம வந்து அந்தந்த சீசனுக்கு ஏற்றாப்பில் அந்தந்த ஹேர் ஆயில் வந்து மாற்றினோன்னா நமக்கு வந்து அதோட பலன்களும் கிடைக்கும். அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இது வந்து என்னோட மெத்தடு. நான் வந்து என்னோடய ஹேர் கேருக்கு இப்படி தான் நான் யூஸ் பண்ணுறேன், அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த சம்மருக்கு நான் எடுத்துக்கிட்ட ஹேர் கேர் ரொட்டீனில் பார்த்திங்கன்னா இந்த ஹைபிஸ்கஸ் ஹேர் ஆயிலை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வின்டரில் பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஹேர் ஆயில் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கு முன்னாடிலாம் ஒவ்வொரு ஆயில் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் நம்ம வேறு ஆயில் மாற்றுறப்ப நம்மளோட ஹேருக்கான முழு பலன்களும் நமக்கு வந்து கிடைக்கும். இந்த ஹேர் ஆயில்லாம் கிட்ஸுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% அப்ளை பண்ணலாம். இப்போ நமக்கு ஒரு இளநரை வராமல் தடுக்கணும்னா நம்ம 25 வயசுலேருந்தோ 30 வயசுலேருந்தோ ஹேர் கேர் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நம்ம சின்ன வயசுலேருந்து செய்கிற ஹேர் கேர் ரொட்டீன் நம்ம ஹேருக்கு கொடுக்குறத அந்த சத்துக்களை வச்சு தான் நம்மளோட இளநரை வந்து எந்த அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் வருதுங்கிறதும் முக்கியம். ஸோ கிட்ஸ் ஹேர் கேர் ரொட்டீனும் கேட்டிருக்கிறீங்க, நான் கண்டிப்பாக வந்து அதையும் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த ஹைபிஸ்கஸ் ஆயிலை நான் எப்படி இந்த சம்மர் ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஒரு சின்ன கண்ணாடி பவுல் இல்லாட்டி சில்வர் பவுல் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஹைபிஸ்கஸ் ஆயில் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். ஒரு 4-5 டீஸ்பூன் வந்து நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து இதை டபுள் பாய்லர் மெத்தடில் வந்து சூடு பண்ணணும். ஏன் நம்ம சூடு பண்ணுறோன்னா அப்போ தான் நம்மளோட ஸ்கேல்பில் வந்து நல்லா பெனட்ரேட் ஆகும். இப்போ இந்த ஹைபிஸ்கஸ் ஆயிலோட நான் வந்து நல்லெண்ணெய் சேர்க்க போகிறேன். நல்லெண்ணெய் வந்து நான் இந்த சின்ன பாட்டிலில் நான் வந்து ஊற்றி வச்சுருக்கிறதுனால இதில் காட்டுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதயம் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அதனால் இந்த எண்ணெய் வந்து ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா தலைக்கு மசாஜ் பண்ணிவிட்டு, நான் ஏற்கனவே ஒரு மாஸ்க் வெந்தயம் மாஸ்க் வந்து போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி, அதை தான் போட போகிறேன். வெயிலுக்கு நல்லா குளிர்ச்சியாக குளுமையாக இருக்கும். இது வந்து போடுறப்ப நம்மளோட ஹேருக்கு வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும், ஹேரை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கும். ஸோ இந்த மாதிரி டபுள் பாய்லர் மெத்தடில் வந்து நல்லா வெதுப்பாக சூடு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வாரத்தில் 2 மாஸ்க் போடுவேன். 2 தடவை வந்து நான் டிஃப்ரெண்ட் ஆயில் யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணுவேன். நீங்கள் இதை முடிச்சுட்டு நீங்கள் ஷியக்கா போட்டும் குளிக்கலாம், இல்லை ஷாம்பு போட்டுமே குளிக்கலாம். நான் இப்போ வந்து இந்த ஹைபிஸ்கஸ் ஆயிலோட அடுத்தடுத்த வீக்குக்கு என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா ஃப்ளாக்ஸீட் ஆயில் வந்து கலந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நான் மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணுவேன். இது வந்து நம்மளே சூஸ் பண்ணிக்கிறதான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்ககிட்ட ஆலிவ் ஆயிலோ இல்லை அவகேடோ ஆயிலோ இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அதை வந்து ராவாக நம்ம யூஸ் பண்ணுறப்ப நம்மளோட ஹேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹைபிஸ்கஸ் ஹேர் ஆயிலோட நல்லெண்ணெய் போட்டு நல்லா ஹேர் ஆயில் மசாஜ் கொடுத்துட்டு நான் வந்து ஃபெனுக்ரிக் மாஸ்க் தான் போட போகிறேன். இந்த மாஸ்க் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு, நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், போய் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த மாஸ்க் போட்டு குளிச்சுட்டு தான் என்னோடய ஹேர் டெக்ஸ்சர் இப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வாரத்துக்கு 2 மாஸ்க்கு அதே மாதிரி 2 தடவை ஆயில் மசாஜ் கொடுக்குறப்ப உங்களுக்கு வந்து நல்ல ஹேரோட ஹெல்த் வந்து சூப்பராக இருக்கும். நம்மளோட ஹேர் வந்து கொட்டாமல் பேபி ஹேர்ஸ்லாம் வரதை வந்து நீங்கள் கண்கூட பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு
ஹேர் கேர் ரொட்டீன் நம்ம கொடுக்க நம்மளோட ஹேர் வந்து டென்சிட்டி வந்து அதிகரிக்கும். இதுதான் வந்து என்னோட ஹேர் சீக்ரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சம்மர்லலாம் பார்த்தீங்கன்னா 3 தடவை நீங்கள் தலை குளிக்கலாம். 2 தடவை மாஸ்க் போடலாம், 1 தடவை வந்து சும்மாவே ஷாம்பு போட்டு மட்டும் தலை குளிக்கலாம். ஏன்னா தலையில் வந்து வேர்த்துரும் இல்லையா, அதனால் சம்மரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நம்ம ஹேர் கேர் ரொட்டீன் பண்ணால் தான் நம்ம உடம்பு வந்து குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thanks for watching.